ஸோ ஒரு ஆர்டினோ ஊனோ போர்டை எப்படி ஒரு மொபைல் ஃபோன்ல இருந்து கோட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு உங்களுக்கு ஒரு ஆர்டினோ போர்டு, அப்புறம் மொபைல் ஃபோன், அதோடைய கனெக்டிங் கேபிள், இது இல்லாம ஒரு ஓடிஜி உங்களுக்கு தேவை. இது வந்து சி டைப் இருந்தால் சி டைப் ஓடிஜி, உங்க ஃபோன் மைக்ரோ யூஎஸ்பி இருந்தால் மைக்ரோ யூஎஸ்பி ஓடிஜி வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 4 பொருள் இருந்தால் போதும், நம்மளால இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்ககிட்ட மோஸ்ட்லி ஆர்டினோ ஊனோ போர்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அது கூட ஒரு கனெக்டிங் கேபிள் வந்திருக்கும். இது ப்ராப்ளி உங்களுக்கு ப்ளூ கலரில் இருக்கும். ஓகேங்களா? பட் இது சேம் கேபிள் தான். ஸோ இந்த ரெண்டு இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு ஓடிஜி தேவை. ஏற்கனவே சொன்னப்போல சி டைப் இல்லை மைக்ரோ யூஎஸ்பி உங்கள் ஃபோனுக்கு ஏற்றப்போல வாங்கிக்கோங்க. இந்த 3 தான் நம்மளுக்கு ஹார்ட்வேர் சைடில் தேவை. இது இல்லாமல் உங்கள் ஃபோனில் வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இல்லை இந்த ஆர்டினோ ட்ராய்ட் அப்படின்னு சொல்கிற அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா? ஆர்டினோ கோட் பண்ண நிறைய ஆப்ஸ் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ணதுலேயே இதுதான் பெஸ்ட் ஆப். ஓகேங்களா? இது வந்து சர்ச் பண்ண சில சமயம் வர மாட்டேங்குது ப்ளே ஸ்டோரில். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 MB கிட்ட வரும். ஓகே, இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த செட்டிங்ஸ், ஆன்போர்டிங் ஸ்க்ரீன்ஸ், ஜஸ்ட் நெக்ஸ்ட் 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 கொடுத்துட்டு வந்துடுங்க. ஓகே, டன். ரைட், இது அலோவ் கேட்கும், ஃபைல்ஸ் ஆக்சஸ் கேட்கும், அது கொடுத்துருங்க, அலோவ் கொடுத்துக்கோங்க. ரைட், இப்போ வந்தோடனே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய போர்ட் டைப் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஏன்னா இந்த அப்ளிகேஷனை வச்சு நீங்கள் ஆர்டினோ மட்டும் இல்லை, இஎஸ்பி போர்ட்ஸ் கூட நீங்கள் கோட் பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து இங்கே இந்த மெனு ஐக்கான் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இல்லை செட்டிங்ஸ் இருக்கும், அந்த செட்டிங்ஸ் வந்துட்டு போர்ட் டைப்னு இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஆர்டினோ வந்து அது வந்து நீங்கள் ஆர்டினோ ஊனோ செலக்ட் பண்ணணும். டிஃபால்ட்டாக ஊனோவில் தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் மினியில் வேறு எதனா யூஸ் பண்ணுறீங்கன்னா மாற்றி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரைட், ஓகே. ஸோ இப்போ வந்து எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பேசிக் தான். உங்களோட ஓடிஜியை கனெக்ட் பண்ணிவிடுங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆர்டினோ போர்டையும் நீங்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஆர்டினோ லைட்டப் ஆகிட்டு, ஸோ இப்போ இதுதான் உங்களோட ஐடி நீங்கள் பார்க்குறது தான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீபோர்டு வரும். ஸோ நீங்கள் உங்கள் கோடை இங்கே டைப் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது இல்லை காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணால் காப்பி பேஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? ரைட், ஸோ இப்போ நான் வந்து இந்த ஆப்புக்குள்ளே சில எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். நான் அதை லோட் பண்ணி நான் உங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணி காட்டுறேன். திரும்பி அதுக்கு மெனுக்கு போயிடுங்க. மெனுக்கு போனால் மேலே ஸ்கெட்சுன்னு இருக்கும். அதில் போனீங்கன்னா கீழே எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் இதில் ஃப்ரீயாக லோட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் அதில் பேசிக்ஸில் போய்ட்டு ஒரு ஆர்டினோ பிளிங்கிங் ப்ரோக்ராம் லோட் பண்ணி பார்ப்போம். பிளிங்க். ஸோ கிளிக் பண்ணோடனே வந்துருச்சு கோடு. இல்லை க்ரீன் கலரில் இருக்கலாம் கமாண்ட். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் கோடு இவ்வளோ தான். ஸோ இப்போ இந்த கோடு எப்படி வந்து போர்டுக்கு ஃபீட் பண்ணுறதுன்னா, ஸோ இங்கே டாப்பில் ஒரு 4 ஐக்கான் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இல்லை ஃபஸ்ட் ஐக்கான் வந்து நீங்கள் கோட் பண்ணதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் மொபைலில், அதுக்கானது. ரெண்டாவது வந்து கம்பைல் பண்ணணும். கோடில் எரர் இருக்கான்னு சொல்லி கம்பைல் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த தண்டர் போல்ட் ஐக்கான். அடுத்து வந்து டவுன்லோட் ஐக்கான் மாதிரி பார்த்தீங்களா, இதுதான் வந்து நீங்கள் ஹிட் பண்ணிங்கன்னா போர்டில் வந்து கோடு அப்லோட் ஆகிறதுக்கான ஐக்கான். கடைசியாக வந்து மானிட்டர். ஸோ இப்போ நான் வந்து ப்ரோக்ராமை லோட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணணும். கம்பைலிங் ஆகுது. கம்பைலிங் ஃபினிஷ்டு சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகேங்களா? இதான் உங்களுக்கு வந்து அந்த அவுட்புட் ஸ்க்ரீனாக இருக்கும். எல்லாமே நீங்கள் டயக்னோஸ்டிக்ஸ் எல்லாமே இங்கேருந்து பார்த்துக்கலாம். எரர்னால் வந்தால் இங்கே தான் உங்களுக்கு காட்டும். ஸோ இப்போ வந்து இது கம்பைல் பண்ணியாச்சு. கம்பைல் பண்ணதுக்கப்புறம் தான் அப்லோட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் அப்லோட் ஹிட் பண்ணுறேன். ஓகே, அலோ ஆர்டினோ டு ஆக்சஸ் த யூஎஸ்பி போர்ட் கேட்குது, அதையும் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, இது ஜஸ்ட் சும்மா ஆடு தான் லேட்டர். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போர்டு சக்ஸஸ்ஃபுல்லி கோட் பண்ணிட்டோம். என்ன பண்ணியிருக்கோன்னா 1 செகண்ட் எல்இடி ஆன், 1 செகண்ட் எல்இடி ஆஃப் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, ஸோ இதான் பிளிங்கிங் எக்ஸ்பெரிமெண்ட்டோடைய கோட். சரி, நம்ம இதை ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் மாற்றி பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாதி ஸ்பீடில் பிளிங்க் ஆகிற மாதிரி வைக்கலாம். 500 மில்லி செகண்ட்ஸ் பிளிங்க் ஆகிற மாதிரி வைப்போம். 500. அடுத்து டிலேவும் 500 வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து கோடை நம்ம மாற்றிருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு இது நம்ம சேவ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்துட்டு ஒரு புது நேம் டைப் பண்ணிக்கோங்க. டெஸ்ட். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ண அதை மாதிரி நீங்கள் கோடை எதனா மாற்றுறீங்கன்னா அது சேவ் பண்ணால் தான் உங்களை கம்பைல் பண்ண முடியும். அடுத்து இப்போ கம்பைல் கொடுக்கணும். இந்த தண்டர் போல்ட் ஐக்கான் கம்பைல் ஆகுது. கம்பைலேஷன் ஃபினிஷ்னு வந்துருச்சு. இப்போ அடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ இப்போ 1 செகண்ட் ஒரு வாட்டி பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. நான் அப்லோட் பண்ண போகிறேன். அப்லோட் முடிஞ்சிருச்சு. ஓகே, நீங்கள் பார்க்கலாம் இப்போ வந்து பாதி ஸ்பீடில் பிளிங்க் ஆகுது. ஸோ ½ செகண்டுக்கு ஒரு வாட்டி இப்போ ஆன் ஆஃப் ஆகுது எல்இடி.
ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இது மாதிரி தான் ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஃபோன்லேருந்தே வந்து ஆர்டினோ போர்டை கோட் பண்ணலாம். இது இல்லாமல் நீங்கள் நம்ம யூஸ்வலி ஆர்டினோ ஐடியில் பார்த்தீங்கன்னா லைப்ரரிஸ்லாம் இருக்கும். அதாவது சில கஷ்டமான மோட்டர்லாம் யூஸ் பண்ணுறீங்க, சர்வோ மோட்டர் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து டிரைவ்ஸ் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். அது எல்லாமே கூட இங்கே லைப்ரரியில் வந்தீங்கன்னா மேனேஜ் லைப்ரரி இருக்கும். இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களால் அதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையானதெல்லாம். ஓகேங்களா? ஸோ உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் இல்லை, மொபைல் ஃபோன் தான் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் ஆர்டினோவிலேருந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனால் ஆர்டினோ கூட வாங்காமல் ஆர்டினோ கற்றுக்கிறதுக்கு இன்னொரு வழி இருக்குது. அதுன்னா டிங்கர் கேடுன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஓகேங்களா? இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் சிமுலேஷன் மேனர்லேயே வந்து ஆர்டினோ கற்றுக்கலாம். இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு வெப்சைட் போல தான் ஒர்க் ஆகும். அதாவது வெப் அப்ளிகேஷன் சொல்லுவோம். அதனால் நீங்கள் வந்து மொபைல்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஆர்டினோ போர்டு வாங்கணும்னு அவசியம் கிடையாது, எந்த ஒரு காம்பனன்ஸும் கூட வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அதில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் அதிலேயே பண்ணி பார்க்கலாம். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க் நான் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது போல் எலக்ட்ரானிக்ஸ் அப்புறம் கோடிங் ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் தென் அது இல்லாமல் நிறைய டெக்னாலஜி எக்ஸ்ப்ளோரேஷன் வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம ஏஎன்எஸ் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். See you in next video.